இதுவரைக்கும் எஸ்ஜேஎஸ் மாஸ் டெக்னாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் அழுத்தி ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வரும். ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிபி லிங்கை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து ஜிபி லிங்க் வந்து யூடியூப்ல லிங்க் கொடுத்துருப்பானுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து சாஃப்ட்வேராக இருக்கட்டும் ஒரு ஃபைலாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் யூடியூப்ல வந்து லிங்க் கொடுத்துருப்பானுங்க. அந்த லிங்க்கை எப்படி யூஸ் பண்ண தெரியல அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க. யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். இந்த லிங்கை வந்து டெஸ்க்டாப்பில் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஃபோனில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ரெண்டு விதமாக பிரித்து பார்க்க போகிறோம் ஒரே வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து பிசியில் எப்படி வந்து அந்த ஜிபி லிங்க் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க உங்கள் லேப்டாப்பில், நான் பிசியில் ஜிபி லிங்க்கை கொடுத்துருப்பானுங்க இல்லையா, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெரிஃபைன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கேப்சா பாக்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்பானுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கேப்சா பாக்ஸ் ஐ எம் நாட் எ ரோபோட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிக் ஆகாத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, அப்படியே திருப்பி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னீங்கன்னா கீழே கண்டினியூன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. எக்ஸ்ட்ரா ஒரு டேப் ஓப்பன் வச்சுன்னா அது க்ளோஸ் பண்ணிங்க. இதே டேபிள் தான் வந்து நம்மளுக்கு ஜிபி லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். திருப்பி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகுது, இதே இதில் ஜென்ரேட் ஆகுது. திருப்பி ஸ்க்ரோல் பண்ணிங்க கடைசி வரைக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கெட் லிங்க்னு சொல்லிட்டு கொடுப்பானுங்க, வெயிட் பண்ணி பாருங்க. கெட் லிங்க்னு வரும். இங்க கெட் லிங்க் வந்தவொடனே கெட் லிங்க் கிளிக் பண்ண அப்படின்னீங்கன்னா டைரெக்டா நம்மளுக்கு வந்து அந்த ஃபைல் டவுன்லோட் பண்றதுக்கு போயிடும். ப்ளீஸ் வெயிட் வருது, இப்போ வெயிட் பண்ணிட்டு இருங்க. இந்த இடத்துல கெட் லிங்க்னு மாறும். வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட் லிங்க்னு சொல்லிட்டு வந்துச்சு. கெட் லிங்கை கிளிக் பண்ணி பார்க்குறேன். நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகி லோட் ஆகுது. அதை கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி கெட் லிங்க் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இதுலேயே ஜென்ரேட் ஆகுது. பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு கேட்குது. நான் இதை தான் வந்து லிங்காக வச்சுருந்தேன், ஃபயர் எஃபெக்ட் இது. இப்போ டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிறதுக்கு கேட்குது. டவுன்லோட் பண்ணி பார்க்குற பாருங்க. பார்த்தீங்கன்னா அதுமாதிரி டவுன்லோட் ஆகும். ஸ்டார்ட் நவ் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. அதுதான் அவங்க இப்படி தான் வந்து லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபோனில் எப்படி டவுன்லோட் பண்ணோன்றது நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதை காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபோனில் வந்து எப்படி அந்த ஜிபி லிங்க் வந்து யூஸ் பண்ணுறது, அதாவது ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம க்ரோமில் வந்து நம்ம ஃபோனில் வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த லிங்க்கு வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஜிபி லிங்க்கு பேஸ்ட் பண்ணாலும் ஓகே, நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் அப்படியே லிங்க்கு ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தாலும் ஓகே, எதாக இருந்தாலும் ஓகே. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது, கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால ப்ராப்ளம், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வெரிஃபைன்னு சொல்லிட்டு இதுலேயும் அதே மாதிரி தான் ஸ்டெப்பு, ஒரே ஒரு செட்டிங்ஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக மாறுற மாதிரி இருக்கும். அது என்னன்றது நீங்களே பார்த்துங்க ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வெரிஃபைன்னு இருக்குது, வெரிஃபை கிளிக் பண்ணிக்கிறேன். திருப்பி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோன்னு வந்துன்னா கேப்சா பாக்ஸ், அதில் எப்படி கேப்சா பாக்ஸ் டைப் பண்ணுமோ அதே மாதிரி இங்கே ஒரு கேப்சா பாக்ஸ் கொடுப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஐ ஆம் நாட் எ ரோபோட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக கிளிக் எடுத்துக்கும். இதில் வந்து ஒரு டைம் என்ன கேட்பானுங்கன்னா மோட்டார் சைக்கிளில் கிளிக் பண்ணுங்கள், மோட்டார் சைக்கிள் எது அப்படி சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வானுங்க. எல்லாம் மாற்றி மாற்றி கொடுப்பானுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் கிளிக் பண்ண சொல்கிறானுங்க. இங்கே ஒரு பைசைக்கிள், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 3 இடத்துல பைசைக்கிள் இருக்குது. கிளிக் பண்ணிட்டு இது பண்ணுற ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இந்த இடத்துல பைசைக்கிள் மாற்றி கொடுத்துட்டே இருக்கானுங்க. பைசைக்கிள் எல்லாம் செலக்ட் பண்ணுறேன் நான். வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். இதுலேயும் ஒரு பைசைக்கிள். ஓகே. இப்போ வந்து வெரிஃபை அப்படின்னு கொடுத்துட்டோன்னு வச்சிங்களேன். வெரிஃபை கொடுக்குறோம். கொடுத்துருக்கோம் வெரிஃபை. அப்புறமா கிராஸ்போ, அதாவது ரோடு கிராஸ் பண்ணுறது இது இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கிளிக் பண்ணி வெரிஃபை கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா டிக்கு இருந்துச்சு எம்னாண்டிய ரோபோட்டில். இப்போ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கண்டினியூ இருக்கு இல்லையா. போன வாட்டி என்ன பண்ணியிருப்போம்னா கீழே இருக்கிற இது கொடுத்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கண்டினியூன்னு இருக்குது பார்த்தியா, அதை கொடுக்கணும். ஓப்பன் பண்ணிக்கிறேன். கண்டினியூ கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டேபு ஓப்பன் ஆகி இதுவாகுது. அது கொஞ்சம் பார்த்துங்க. வேறு இன்கம் டேப் வந்து ஓப்பனே ஆகக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வேறு இன்கம் டேப் ஓப்பன் ஆச்சுன்னா ஆடுங்க வரும், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன். லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணோன்னா வந்து ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டைமிங் ஒன்று இருக்கும். இது 0 செகண்ட் ஆன உடனே அந்த இடத்துல லிங்க் வந்துடும். கெட் லிங்க்கு கிளிக் பண்ணோம் அப்படின்னீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். அதான் இவ்வளோ தான், ஈஸி சிம்பிள் மெத்தட் தான். இதில் வந்து வேறு இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த டேப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணி இதுதான் காய்ஸ். இது டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோடுங்கிற இடத்துல தான் காய்ஸ். இவ்வளோ தான் சிம்பிள். டவுன்லோட் கொடுத்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுது. தான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு என்னென்னா சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை நம்ம சேனலுக்கு ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே வர பெல் சிம்பிள் அழுத்திடுங்க. ஏன்னா தினம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்ன்றதுனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.